அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இங்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சில சமீபத்தில கேட்ட கேள்வி. இந்த கணக்கு நெறைய பேர் ரொம்ப பெருசா போடுறாங்க. இத ஷார்ட்கட்ல எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஒரு பழ வியாபாரி தான் வாங்கிய மாம்பழங்களில் 10% அழுகிவிட்டன. அப்போ 90% இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அதுல 46 2/3% பழங்களை விற்றுவிட்ட பின் மீதி 190 பழங்கள் மீதமுள்ளன எனில், அவர் வாங்கிய மொத்த பழங்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க 46 2/3ன்றது என்ன பின்னம்? கலப்பு பின்னம் பெர்சன்டேஜ். இது தகா பின்னம் மாத்தணும். இத மேல பெருக்கி இத ஆட் பண்ணுங்க. இத பெருக்கி இத ஆட் பண்ணா 140 அப்படின்னு வரும். கீழ 3 சதவீதம்னு சொல்றதால கீழ நான் என்ன பண்றேன் 100 அப்படின்னு போடுறேன். 1 0 1 0 2 10 2 14 அப்ப 7/15 அப்படின்னு கிடைக்குது இந்த பின்னம். ஓகேவா? அப்போ 5ல 7 பழத்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்துட்டாங்க. அப்ப மீதி இருக்குது எவ்வளோ? அப்படின்னா 8 பழம் மீதி இருக்கு. இங்க பாருங்க 5ல 7 பழம் வித்துட்டாங்க. ஏன்னா விட்டுறது. மீதி எவ்வளோ? 8% அதானே? 8 மடங்கு. இந்த 8 மடங்கு தான் எவ்வளோ? 192. இங்க பாருங்க 8 மடங்கு தான் 192 இன்ட்டு மொத்தம் எவ்வளோ? 15ஆ? 15 மடங்கு. இங்க பாருங்க 1 8 8 2 8 16 மீதி 4 8 32. ஸோ 24 15 பெருக்குனீங்கன்னா 360ன்னு கிடைக்கும். இது இந்த 360 என்னன்னா, ஆரம்பத்தில 10% அழுகிச்சு பாருங்க. அது போக அப்ப 90% 320 அவ்வளோதாங்க. 90% 360 அப்படின்னா, இன்ட்டு 100% போட்டா அந்த கூடையில இந்த மொத்த பழங்கள் கிடைச்சிரும். 1 0 1 0 ஓர் 9 4 9 36 4 இன்ட்டு 100 400 ஆன்சர். ஓகேவா? ஸோ இது மாரி கத்துக்கங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ.